ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற எல்லா டேட்டாவும் பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த ஸ்டாக்கை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஓன் ரிசர்ச் அண்டு அனலைசிஸ் அப்படிங்கிறத பண்ணிடுங்க. இது எந்த வகையான பை அண்டு செல் ரெக்கமெண்டேஷன் கால் அப்படிங்கிறது நம்ம சேனல்லேருந்து கொடுக்கப்படவில்லை. ஓகே, நம்ம மார்க்கெட் லாஸ்ட் வீக் என்ன நடந்தது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு ஷேர்ஸை பற்றி டிஸ்கஷன் அப்படிங்கிறது பண்ணுவோம். நிஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் வீக் வந்து 4 நாள் தான் வந்து ட்ரேட் ஆச்சு. ஒரு நாள் வந்து ஹாலிடே அப்படிங்கிறனால அந்த 4 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் ரிட்டர்ன் அப்படின்னு கொடுக்கல. அதுக்கு மாறாக நெகட்டிவ் ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கு. ஸோ 2.5% வந்து நெகட்டிவாக இருக்குது. அதுக்கு முக்கியமான ரீசன் உங்களுக்கே தெரியும், இந்த இஸ்ரேல் வார் அப்படிங்கிறது நடந்தனால மார்க்கெட் அப்படிங்கிறது பேனிக் ஆகி கீழே விழுந்துருச்சு. ஸோ இப்போது நீங்கள் நிஃப்டியோட சார்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிஃப்டிங்கிறது இந்த ரைசிங் சேனலை வந்து ப்ளே ஆகி மேலே கீழே போயிட்டுருக்கு. இப்போ திருப்பி வந்து ஒரு பாட்டம் லெவலில் வந்திருக்கு. இன்னும் ஃபர்தராக குளோபல் லெவலில் வந்துட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துட்டு கொஞ்சம் பயந்தாங்க இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து நம்ம மார்க்கெட்டிங் இடத்துல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு வந்து அமையும். அதாவது 21,751 ரூபாய்க்கு கீழே வர்றதுக்கான ஒரு வாய்ப்புங்கிறது இருக்கிறது. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் இதுதான் வந்து அப்டேட்டு. ஸோ அடுத்தது எஃப்ஐடிஎஸ் டேட்டா நம்ம பார்த்தோன்னா, எஃப்ஐஎஸ் ஆஸ் யூஷுவல் இவங்க வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் வந்து இருக்காங்க. இன்னும் வந்துட்டு பையிங் அப்படிங்கிறது வரல. லைட்டாக வந்து பையிங் அப்படிங்கிறது ஒரு 130 கோடி அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது பண்ணாங்க. பட் நம்மளோட டிஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தான் வந்து பையிங் அப்படின்னு பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களே வந்துட்டு கொஞ்சம் பேனிக் ஆகி செல்லிங் அப்படிங்கிறத பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கோல்டு ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 கிராம் அப்படிங்கிறது ஃபியூ டேஸாக வந்துட்டு அதுவும் வெள்ளிக்கிழமை வந்து 55 ரூபா சடனாக ஏறிச்சு. அதுக்கப்புறம் லாஸ்ட் 2 நாள் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றம் எதுவுமே இல்லாமல் வந்து ட்ரேட் ஆகிட்டு 6,885 ரூபா அப்படிங்கிற அளவுக்கு வந்து ட்ரேடிங் அப்படிங்கிறது நடந்துட்டுருக்கு. அடுத்தது ஐபிஓ சைடு போனோம் அப்படின்னா, இந்த வாரத்துக்கு அப்கமிங் ஐபிஓ வந்து ஜேஎன்கே இந்தியா ஐபிஓ அப்படின்னு இருக்கு. எந்த ஐபிஓ வந்தாலும் நம்ம 2 விஷயத்துக்காக தான் ஃபோக்கஸ் பண்ணுறோம். ஒன்று வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக பண்ணலாம். இன்னும் வந்து லிஸ்டிங் டேட்டு கெயினுக்காக மட்டும்தான் பண்ணுவோம். வேறு எதுக்குமே இல்லை. ஸோ இந்த ஐபிஓ என்னங்கிறத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தலாம். இவங்களோட பிஸ்னஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக நம்ம பார்க்கணும், இவங்க வந்து ப்ராசஸ் ஃபயர் ஹீட்டர்ஸ் ரீஃபார்மர்ஸ் அண்டு கிராக்கிங் ஃபர்னஸ் இதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட்டர்ஸ் ஃபர்னஸ் எல்லாம் வந்து பண்ணுற ஒரு கம்பெனி. இதுக்கு வந்து டிசைன், மேனுஃபேக்சரிங், சப்ளை, இன்ஸ்டாலேஷன் இதெல்லாம் வந்து இவங்க கிளைண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ண ஆரம்பித்து கொடுப்பாங்க. இவங்க வந்து 2010லேருந்து இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து இவங்க வந்து இருக்காங்க. ஸோ இவங்களோட முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எங்கெங்கே முடிச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆந்திரா, அசாம், பீகார், கர்நாடகா, கேரளா அப்படிங்கிற ஏகப்பட்டல் தான் முடிச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து 17 கிளைண்ட்ஸ் இருக்காங்க. 7 கிளைண்ட்ஸ் வந்து ஓவர்சீஸில் இருக்காங்க. லோக்கல் வந்து முக்கியமான கிளைண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆயில் கார்பரேஷன், டாட்டா, ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல பெரிய கம்பெனிலாம் வந்து இவங்களுக்கு வந்து கிளைண்ட்ஸாக வந்து இருக்காங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. ஸோ அது மூலமாக இவங்களால 5000 மெட்ரிக் டன்ஸ் அப்படிங்கிற அளவுக்கான மேனுஃபேக்சரிங் வந்துட்டு பண்ண முடியும் பர் ஆனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து முக்கியமாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் எவ்வளோ பெருசு இருக்குன்னு நம்ம சொல்லி பார்க்கலாம். 2,308 கோடி தான். அதாவது வந்து ஒரு ஸ்மால் கேப்பை தான் வந்து இவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இவங்க வந்து ஒரு ஒரு சின்ன கம்பெனி. இவங்க பிஸ்னஸை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இவங்களோட பிஸ்னஸ் வந்து அப்கமிங் ஃபியூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஒரு மிகப்பெரிய க்ரோத் இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு ஒரு பிரம்மாண்ட க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது இல்லை அப்படிங்கிறது என்னோட அனாலிசிஸ் படி சொல்கிறேன். இது வந்து நார்மலாக ரொட்டீனாக ஒரு கம்பெனி எப்படி ரன் ஆகும், ஏன்னா இவங்களோட பிஸ்னஸ் அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரியான டே இன் டே அவுட்டான நடக்கும். அதுக்கான ரெவன்யூங்கிறது ஜென்ரேட் பண்ணுவாங்க. இப்போ ஐடி, ஏஐ மாதிரியான பெரிய பூம் கிடச்சி மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த கம்பெனிக்கு அப்படிங்கிறது இல்லை. ஸோ அதை நான் மட்டும் சொல்ல, இந்த டேட்டா அப்புறம் சொல்லுது. இவங்களோட ரெவன்யூ, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 16 கோடி ரூபாய், அப்புறம் 35, 46 கோடி ரூபாய். ஸோ இப்போ திருப்பியும் 46 கோடி ரூபாய்க்கு ஆஃப்டர் டேக்ஸில் இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஒவ்வொரு குவார்ட்டருக்கும் 10லேருந்து 15 கோடி ரூபாய்க்கான இவங்களோட லாபம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ சின்ன லெவலுக்கான ஒரு ப்ராஃபிட் அப்படிங்கிறது எடுத்துகிட்டு இருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி பாரோயிங்ஸ் அப்படிங்கிறது இவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ சர்ப்ளஸ் அப்படிங்கிறது பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணல. ஒரு 100 கோடி ரூபாய்க்கு இல்லை 160 கோடி ரூபாய்க்கான ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது இவங்க மெயின்டைன் அப்படின்னு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஐபிஓ என்னைக்கு ஓப்பன் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 23ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. 25ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆகுது. ₹2 பர் ஷேர் அப்படிங்கிறது ஃபேஸ் வேல்யூ அது. ₹395 ₹415 அப்படிங்கிறது ப்ரைஸ் பேண்டு. 36 ஷேர் வரும் ஒரு லாட்டுக்கு அப்படிங்கிறது. ஸோ இது வந்து ஒரு புக் பில்ட் ஐபிஓ. ஸோ இந்த ஐபிஓ நம்ம வந்து லாங் டேர்முக்கு நம்ம கன்சிடர் பண்ண வேணாம். அதேமாதிரி லிஸ்டிங் டேட் என்னைக்கு கன்சிடர் பண்ணலாமான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிரே மார்க்கெட்டில் பெரிய லெவலில் இன்னும் இதில் வெறும் 0% தான் போயிட்டுருக்கு. 23ஆம் தேதி 24ஆம் தேதி பார்ப்போம். கிரே மார்க்கெட்டில் ஒரு 20% ரிட்டர்ன் வர மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா, லிஸ்டிங் டேட் கெயினுக்காக மட்டும் கன்சிடர் பண்ணுவோம். இல்லைன்னா இந்த ஐபிஓ அப்படிங்கிறத நம்ம கன்சிடர் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன்.
ஸோ அடுத்தது இந்த வாரத்துக்கான டாப் கெய்னர் லூசர் 52 வீக் ஹை 52 வீக் லோ அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். டாப் கெய்னர்ஸ் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா பாரதி ஏர்டெல், இண்டால்கோ, ஈச்சர் மோட்டார்ஸ் அண்ட் எம்என்எம், மாருதி சுசுகி இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. அதுமாரி டாப் லூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனிஸ் தான் நிறைய இருக்குது. ஸோ ரிசல்ட் அப்படிங்கிறது மார்க்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படிங்கிறனால இன்ஃபோசிஸ், எல்என்டி, ஹெச்சிஎல், டெக் மஹிந்திரா, அதனால ஏகப்பட்ட பேர் வந்து லூசர்ஸ்ல வந்து உட்காந்துருக்காங்க. 52 வீக் கையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய லெவலில் ட்ராக் பண்ணுற கம்பெனிஸ் அப்படிங்கிறது பெருசாக வந்து இல்லை. 52 வீக் லோவில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டா இந்தியா, ஏஷியன் பெயிண்ட்ஸ். ஏன் ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து 52 வீக் லோவில் வருதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய காம்படிஷன் அப்படிங்கிறது மார்க்கெட்டில் நிறைய கம்பெனி வர ஆரம்பிச்சிச்சு. அதனால இவங்களால பழையபடியான ரெவன்யூ ஜென்ரேஷன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குது. இன்னும் வந்து க்ரூடோட வெயில் வந்து ப்ரைஸுங்கிறது ஏறிட்டே வருது. அதனாலேயும் வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து வேலை வந்து இறங்கிட்டே வருது. அடுத்து வந்து பந்தன் பேங்க். ஸோ பந்தன் பேங்க் ஏன் இறங்குது அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம போட்டிருந்தோம். அதை பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கட் கிளாரிட்டி அப்படின்னு கிடைக்கும். அந்த வீடியோ இந்த வீடியோட எண்டில் அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் ஷேர் மார்க்கெட் பற்றின நாலேஜில் வந்து கெயின் பண்ணிக்கணும்னா அதுக்கு ஒன்று பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரியான நியூஸஸ் எல்லாம் உங்கள் கையில் இருக்க மொபைல் ஃபோனுக்கே வந்து சேரும். அதில் வந்து நம்ம தம்ப்லைன் வந்து நம்ம போட்டிருப்போம். சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து இப்போதைக்கு வாங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்டாக்ஸை ஏன் நம்ம இப்போ வாங்க வேணாம் அப்படிங்கிறதுக்கான ரிசர்ச் அப்படின்னு பண்ணி வச்சிருக்கேன். அது என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஆஸ் எ இன்வெஸ்டர், ட்ரேடர், நம்ம எதுவாக இருந்தாலும் மார்க்கெட்டில் இருந்தாலும் நமக்கு வந்து டிமேட் அக்கௌண்ட் ஒன்று அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த டிமேட் அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணது 2 பெரிய கம்பெனி. ஒன்று வந்து என்எஸ்டிஎல், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல். இவங்க 2 பேர் தான். இதில் லிஸ்டிங் ஆன ஒரே கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா சிடிஎஸ்எல் மட்டும் தான் லிஸ்டிங் ஆயிருக்கு. என்எஸ்டிஎல் அப்படிங்கிறவங்க இன்னும் லிஸ்டிங் அப்படின்னு ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட்டில் ஒரு டாக் அப்படின்னு போயிட்டு இருக்கு. இப்போதைக்கு சிடிஎஸ்எல் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சிடிஎஸ்எல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிறவங்க யாருன்னா, ஸோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆப்பில் அவங்கள மாதிரியான ஆளுங்க. இதில் பார்த்தீங்கன்னா 581 பேர் அப்படிங்கிறது இருக்காங்க. ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் இருக்காங்க. சரி, ஓகேப்பா, எதுக்கு இப்போ எடுத்து நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க வந்துட்டு அது என்ன நம்ம பார்க்கலாம். ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் யார் யாரெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணோம் பார்த்தீங்கன்னா ஜெரோதா, அப்ஸ்டாக், க்ரோ, ஏஞ்சல் ஒன் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இருக்கிற ஆக்டிவ் கிளைண்ட்ஸ். நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களை வந்து நான் சிடிஎஸ்எல் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. என்எஸ்டிஎல் ஏன் நம்ம வந்து யார் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பேங்க்ஸ்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க தான் மோஸ்ட்டாக வந்து என்எஸ்டிஎல் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. HDFC, தீனா பேங்க்கு, HSBC, ஆக்சிஸ் பேங்க் அதிலலாம் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மெயினாக டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ரீசெண்டாக 151 மில்லியன் டிமேட் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ அதனால சீரியஸாக மார்க்கெட் கெயின் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போயிட்டு இருக்கு. இது வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நியூ ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் அப்படிங்கிறது 3.1 மில்லியன் அப்படிங்கிற அளவுக்கான இன்க்ரீஸ் அப்படிங்கிறது ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பயங்கரமாக ஆயிருக்கு. ஸோ நேஷனல் ஸ்டாக்ஸ் எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.8% அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் வந்து இந்த மாதிரி டிஸ்கவுண்ட் புரோக்கர் அதோட அக்கௌண்ட்ஸ் வந்து 63.8% அப்படிங்கிறது பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆயிருக்கு லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது. ஸோ இது எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட்டில் நிறையா வந்துட்டு ஷேர் வந்து வாங்குறதுக்காக ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து உள்ளே வந்துக்கினே இருக்காங்க. அதுக்காக டிமேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணினே இருக்காங்க. க்ரோவோட ரிப்போர்ட்லேயும் அவங்க வந்து 3.8% வந்து லாஸ்ட் மந்த் கம்பேர் பண்ணும்போது ஆக்டிவ் கிளைண்ட்ஸ் அப்படிங்கிற இன்க்ரீஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. அதுமாரி நீங்கள் ஜெரோதாலையும் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ரிப்போர்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உள்ளே வந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து இண்டிகேட் பண்ணுது. இது ஏன் எடுத்து இப்போ நம்ம டிஸ்கஷன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா நம்ம ஷேர் வாங்கினாலும் நம்ம விற்றாலும் ஸோ அது வந்து டிமேட் அக்கௌண்ட் தான் வாங்குவோம், எடுப்போம், விற்போம், எல்லாமே பண்ணுவோம். அதுக்கான சார்ஜஸ் அப்படிங்கிறத நம்ம பே பண்ணிகிட்டே இருக்கோம். இந்தியா இப்போ க்ரோயிங் கண்ட்ரி அப்படிங்கிறனால இப்போ ஷேர் மார்க்கெட்டில் வரவங்க வந்துட்டு இப்போ தான் புதுசாக வராங்க. ஸோ ஆஃப்டர் கோவிடுக்கு அப்புறமா அதோட அவேர்னஸ் அதிகமாகி ஏகப்பட்ட பேர் அப்படிங்கிறது இப்போ கொஞ்சம் நம்ம உள்ளே வர ஆரம்பிச்சிட்டே இருக்காங்க. ஸோ இது வந்துட்டு க்ரோ ஆயிடுச்சு அப்படின்னா இது ஜஸ்ட் ஒரு பிகினிங் தான். இன்னும் டவுன் த லைன் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ், 30 இயர்ஸ், 20 இயர்ஸ், 40 இயர்ஸில் வந்துட்டு ஏகப்பட்ட பேர் வந்து ஷேர் மார்க்கெட்டில் வந்துடுவாங்க. ஏன்னா அதுக்கான டெக்னாலஜி இன்னும் அதிகமாகிட்டு போயிடும் இருக்கும். ஷேர் வாங்குறதுக்கு இன்னும் ஈஸி பண்ணிகிட்டே போயிட்டு இருப்பாங்க. அது இல்லாமல் ஸ்கில் லெவல் அப்படிங்கிறது பயங்கரமாக அப்கிரேட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ வரக்கூடிய ஃபியூச்சர்ஸில் இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் இருக்க ஆப் மூலமாகவே பெரிய லெவலில் ஷேர்ஸ் வாங்கினாலும் எல்லாருமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு 10, 20, 30 வாங்கி ஏகப்பட்ட பேர் அப்படின்னு உள்ளே வந்துடுவாங்க. அதனால் சிடிஎஸ்எல் அப்படிங்கிறது மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது அடையிறதுக்கான ஒரு வாய்ப்புன்னு ஒன்று இருக்குது. ஏன் என்எஸ்டிஎல் வேலைனா இன்னும் என்எஸ்டிஎல் வந்து லிஸ்டிங் கம்பெனியில் இவங்க ஒருத்தவங்க மட்டும்தான் இருக்கிறனால இவங்களோட மார்க்கெட் ஷேர் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படிங்கிறது என்னோட ஒரு அனாலிசிஸ். ஸோ இந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் எப்போ வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா
இப்போ ஒரு புல் மார்க்கெட்டில் இருக்கும்போது நம்ம ட்ரேடராக இருக்கோம் இல்லை இன்வெஸ்டராக இருக்கோம்னா மார்க்கெட் நல்லா ஏறும், நிறைய பேர் வந்து வாங்குவாங்க விற்குவாங்க, இன்ட்ரெஸ்ட்டாக வந்து உள்ளே இருப்பாங்க. பட் இதே வந்துட்டு ஒரு ஒரு கரெக்ஷன் நடக்குது இல்லை ஒரு பியர் மார்க்கெட் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஷேர்ஸ் வந்துட்டு நம்ம விற்கிறோமோ இல்லையோ வாங்க மாட்டோம், நிறுத்திப்போம். அதுமாதிரி உள்ள புதுசாக வரவங்க வந்துட்டு கொஞ்சம் பயந்துட்டு இப்போதைக்கு உள்ளே வர மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஏஞ்சல் ஒன்றும் இல்லை சீரியஸலோ வந்து நம்ம வந்து வாங்கணும். அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஷேர் வந்து நம்ம ஒரு மேஜர் சப்போர்ட்டான 906 வந்து நம்ம வந்து கன்சிடர் அப்படிங்கிற பண்ணியிருந்தோம். நிறைய பழைய வீடியோவில் பழசுலேருந்து பார்த்துற நிறைய நண்பர்களுக்கு வந்து தெரியும். இப்போதைக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100%க்கான நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது போதும்னு நினைக்கிற நண்பர்கள் ஸோ போட்டு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு வர லாபத்தை எடுத்துக்கலாம். இல்லை 150% அப்படி நீங்கள் புக் பண்ணிட்டு 50%க்கான உங்களோட லாபத்தை மட்டும் உள்ளே போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஷேர்ஸ் திருப்பியும் மார்க்கெட் வந்து கீழே கரெக்ஷன் வரும்போது இல்லை கிராஷ் ஆகும்போது இறங்கும்போது முக்கியமான சப்போர்ட் லெவலை நம்ம வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு லாங் டேர்மில் திருப்பியும் உள்ள மார்க்கெட்டில் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வரும்போது இந்த ஷேர்ஸோட வேல்யூங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். ஸோ அதுக்கான ரீசன்ஸ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்களோட ப்ராஃபிட் 55 கோடியில் இருந்தது, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 200-300 கோடி ரூபாய்க்கான லாபம் அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிஏஜிஆரும் பாருங்க லாஸ்ட் 5 இயர்ஸ் 3 இயர்ஸ் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 1 இயர்ல வந்து நல்லா வளர்ந்துருக்கு. பட் இது வந்து ஒரு புல் மார்க்கெட், திருப்பி நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வர வரையும் நம்ம வெயிட் பண்ணி கண்டிப்பாக இது வந்து வாங்கணும். அடுத்தது முக்கியமான ரீசன்ஸ் என்ன இந்த ஷேர் நம்ம கன்சிடர் பண்ணோம்னா இவங்களுக்குலாம் வந்துட்டு கடன் அப்படிங்கிற டெப்ட் டு ஈக்விட்டி அப்படிங்கிறது பெருசாக இருக்காது. கடனே பாருங்கள் வெறும் 2 கோடி ரூபாய் தான் இருக்குது. ரிசர்வ்ஸுங்கிறது பாருங்கள் எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நல்ல விஷயமா நான் பார்க்கறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல நல்ல சப்போர்ட் லெவல் வரும்போது இந்த ஷேர்ஸ் எல்லாம் வந்து நம்ம கன்சிடர் அப்படிங்கிறது பண்ணலாம். அதே மாதிரி ஏஞ்சல் ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1000 ரூபாய்க்கு பெருசாக டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம். ஸோ 1000 ரூபாய் 1100 அங்கேருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புல் ரன் கொடுத்து நமக்கு மிகப்பெரிய ப்ராஃபிட் அப்படிங்கிறது கொடுத்தது. ஸோ இவங்களோட டேட்டாவை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். 2015 இப்போ வரையும் பார்த்தீங்கன்னாலே பயங்கரமான குரோத், அதாவது 200 300 600 800 கோடி ரூபாய்னு வளர்ந்துகிட்டே போயிட்டு இருக்காங்க. சிஏஜிஆரும் வந்து பாருங்கள் லாஸ்ட் 1 இயரில் 128%க்கான ரிட்டர்ன் அப்படின்னு கிடச்சிருக்கு. டெப்த்தும் பெரிய லெவலில் 0.6% அளவுக்கு தான் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து லிஸ்டான ஷேர்ஸு. இதெல்லாம் வந்து ஒரு பியர் பார்கென் வரும்போது நம்ம கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லாபம் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் போய் நம்ம வாங்கிட்டோம்னு வச்சுங்களேன், திருப்பி இந்த ஷேர் வந்து நீங்களே பாருங்கள் சிடிஎஸ்ல நான் காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி இடத்துல சில நண்பர்கள் வந்து ஒரு புல் மார்க்கெட் நடந்திருக்கும், இங்கே போய் யாராவது வாங்கியிருப்பாங்க. வாங்கினாங்கன்னு யோசிச்சு பாருங்கள், அதுக்கப்புறமா ஒரு 6-10 மாதத்துக்கு இந்த ஷேருங்கிறது பயங்கரமாக விழுந்திருக்கு. ஒன்று பயந்துட்டு விற்றுருவாங்க. விற்றதுக்கப்புறமா திருப்பியும் இந்த ஷேர்ஸ் ஏறும் போது அது வந்து ஒரு மிகப்பெரிய மன கஷ்டம் அப்படின்னு எங்களை அடைஞ்சிருக்கும். ஸோ இந்த பிஸ்னஸ் நம்ம புரிஞ்சுக்கணும் எப்படி நடக்கும்னு சொல்லிட்டு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக ஒரு இடத்துல பணம் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது நம்மளாலலாம் வந்து அடைய முடியும். ஸோ அடுத்தது என்ன நியூஸ் லாஸ்ட்டு வீக்கில் வந்ததில் ஒரு பெரிய நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஐடி கம்பெனி வந்து பூனே பேஸ்ட் ஒரு ஐடி கம்பெனி வந்து வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் செக்ஷனில் வந்து ஃபில் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் வந்து 100%க்கான ஷேர்ஸும் வந்து நாங்கள் வாங்கிட்டு அதை வந்து அக்வைசேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன பெரிய நியூஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நிஜமாக ஒரு மிகப்பெரிய நியூஸாக வந்து நான் பார்க்குறேன். ஸோ ஐடிசி அப்படிங்கிறது சிகரெட் மூலமாக நிறைய ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதை கூட நிறுத்தக்கூடாது. அது இல்லாமல் அவங்களோட பிஸ்னஸ் மிச்சம் ஒரு 13 பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது மூலமாக மிகப்பெரிய ரெவன்யூ எடுத்துட்டு ஒரு சிகரெட் வந்து ஒரு சைட் பிஸ்னஸாக மாற்றிடணும் அப்படிங்கிறதுக்கான ஒர்க்குங்கிறத பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கான அவங்க பண்ணுற மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கான வேலையை தான் வந்து ஒவ்வொன்றா இந்த மாதிரி நமக்கு வந்து தெரியுது. ஸோ இப்போது இவங்க வந்து ஒரு டிரான்சிஷன் ஃபேஸில் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டிரான்சிஷன் ஃபேஸில் இருக்கும்போது இந்த ஷேர்ஸில் வந்து பெருசாக வந்து ஒரு புல் ரன் கொடுக்காது. இந்த மாதிரி டைமில் நம்ம அக்குமுலேஷன் பண்ணி வச்சுருந்தோம்னா ஒரு லாங் ரனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் அனாலிசிஸ். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களோட ட்ரேட் அப்படிங்கிறது இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ஐடிஸ்லங்கிறது பண்ணுங்கள். ஸோ இவங்களோட டிரான்சிஷன் ஃபேஸ் எப்போவுமே நடக்கும்போது எந்த ஷேராக இருந்தாலும் ஒரு ரிட்டர்ன் அப்படிங்கிறது 2-3 வருஷத்துக்கு இல்லை ஒரு 4-5 வருஷத்துக்கு தராது. அந்த பிஸ்னஸ்லாம் முடிஞ்சு வெளில வரையும் ஹோட்டல் பிஸ்னஸை வந்து இவங்க டீமேச் பண்ணணும், மற்ற பிஸ்னஸ் இன்னும் க்ரோ பண்ணணும், அந்த காம்படிஷன்லேருந்து இவங்க பீட் பண்ணணும். ஸோ அதில் நம்பர் 1 வரணும், இல்லை நம்பர் 2 வரணும், இல்லை நிறைய ரெவன்யூ அப்படிங்கிறது ஜென்ரேட் பண்ணும். அப்படி பண்ண ஆரம்பித்ததுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷேர்ஸ் வந்து மிகப்பெரிய புல் ரன் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அடுத்தது ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு, சவுத் இந்தியன் பேங்க் வந்து லாங் டேர்முக்கு வந்துட்டு நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாமா? எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலுமே நம்ம லாங் டேர்முக்கு வந்து கன்சிடர் பண்ணலாம். அது வந்து மிகப்பெரிய பிரச்சனையே இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களோட பிஸ்னஸை நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். டே 1 நான் என்னைக்கு சேனல் ஆரம்பிச்சேனோ அன்னிலேருந்து இன்னி வரையும் நான் சொல்கிறது என்னன்னா ஷேர்ஸை பார்க்கக்கூடாது, அதோட பிஸ்னஸ் தான் பார்க்கணும். ஸோ அந்த பிஸ்னஸ் நமக்கு நல்லா புரியுது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதில் அமௌண்ட் போட்டோன்னா மிகப்பெரிய லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். இல்லைன்னா மிகப்பெரிய நஷ்டத்துக்கு நம்ம உள்ளாகும். அப்படி பார்க்கும்போது பேங்க்கில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா கிராஸ் என்பி அப்படின்னு பார்க்கணும்.
இந்த கிராஸ் என்பிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகவே கூடாது. அப்படின்னா என்னன்னா, கிராஸ் என்பிங்கிறது ஒரு கடன் கொடுக்குறாங்கன்னா, அந்த கடன் திருப்பியும் அந்த பேங்க்கால வாங்க முடியலன்னா, அது வந்து வாரா கடன் அப்படிங்கிற மாரி உள்ள போய் உட்காந்துரும். இது வந்து இன்க்ரீஸ் ஆகவே கூடாது, டிக்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கணும். நெட் என்பிஏ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கணும். ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கீழ வந்து இருக்கணும். ஸோ இது வந்து நமக்கு நல்லா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக எஸ் பேங்க் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கம்பேரிசனுக்காக. எஸ் பேங்க் பாருங்க 15% இருக்குன்னா அப்படின்னா, இந்த மாரி இருந்தா பேங்க்கே வந்து கொஞ்சம் எடுத்து கொலாப்ஸ் பண்ணி இறக்கி விட்டுருவாங்க. ஸோ க்ளோஸ் பண்ற திவால் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து போயிடும். ஸோ 15%லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆ வாரா கடன் அப்படிங்கிறது அவ்வளோ அளவுக்கு இன்க்ரீஸா இருக்கும். இப்போதைக்கு வந்து அவங்களால பேங்க் வந்து ரன் பண்ணவே முடியாது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் எடுத்து எஸ்பிஐ கிட்ட குடுத்து, இப்போ தான் வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு அப்படின்னு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தது அவங்களோட நெட் ப்ராஃபிட் வந்து அப்படிங்கிறத பார்க்கணும். பேங்க் வந்து அக்ரெசிவா வந்து குரோத் தரலனாலுமே, அவங்களோட ரொட்டீனான ஒரு ஜாப் நடந்து அதனோட ரெவென்யூ அப்படிங்கிறது எடுத்துக்கிட்டே இருக்கணும். அந்த வகையில பார்க்கும்போது சவுத் இந்தியன் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, கோவிட்க்கு முன்னாடி வந்து ஒரு 300 கோடி ரூபாய்க்கான ரெவென்யூலாம் எடுத்துட்டு இருந்தாங்க. கோவிட்லேருந்து கீழ விழுந்தது. இப்போ திருப்பியும் ரெக்கவரி ஆகி பழைய நிலைமைக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கான ஒரு பெரிய குரோத் ஒரு HDFC மாரி வருஷம் வருஷம் வளர்ந்துட்டே போலனா கூட, நார்மலா ஒவ்வொரு வருஷமும் ஒரு 300 கோடி, 400 கோடி சம்பாதிக்கிறாங்கன்னா, அதுக்குள்ளேயே சம்பாரிச்சுட்டாவது இருக்கணும். அது கீழ போயிடக்கூடாது. மேல வந்தா நமக்கு வந்து சந்தோஷம். ஸோ எஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தான் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய மைனஸ். திருப்பியும் இப்போ பேக் ஆன் ட்ராக் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன பார்க்கணும்னா, புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கணும். ஸோ இந்த புக் வேல்யூ எப்படின்னா, அவங்க வச்சிருக்க கடன் அஸ் வெல் அஸ் அவங்க சொத்து. இப்போ சொத்து மதிப்பு அதிகமாயிட்டே போயிட்டு இருக்குன்னா, புக் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கும். இதே கடன் அதிகமாயிட்டே போயிட்டுருக்குன்னா, புக் வேல்யூ வந்து கம்மியாயிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ நம்ம சவுத் இந்தியன் பேங்க் எடுத்து நம்ம பார்த்தோம்னா, ரூ. 5ல இருந்தது 2016ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ புக் வேல்யூங்கிறது ஓரளவு குரோத்தை நோக்கி போயிட்டே இருக்கு. அதாவது வந்து ஒரு ரூ. 20 அளவுக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஒரு மிகப்பெரிய குரோத் இல்லைனாலும், ஒரு நல்ல குரோத் வந்து புக் வேல்யூ அதாவது அவங்களோட அசெட்ஸ் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கு. ஒரு பேங்க்னு பார்க்கும்போது நம்ம அசெட்ஸ் இந்த புக் வேல்யூங்கிறது கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். இதே நீங்கள் மாறா எஸ் பேங்க் எடுத்து பாருங்க. ஒரு ரூ. 120 இந்த புக் வேல்யூ அப்படிங்கிறது ஸோ இப்போதைக்கு ரூ. 10க்கு கீழே வந்திருக்கு. தட் மீன்ஸ் இவங்ககிட்ட இவ்வளோ கடன் அப்படிங்கிறது இந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இது வந்துட்டு ஒரு நெகட்டிவ் சைனாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ நீங்கள் எந்த பேங்க்காக இருந்தாலும் எடுத்து அதுவும் இல்லாமல் பேங்க்கில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, மற்ற இண்டஸ்ட்ரி மாதிரி இல்லை இந்த பிஸ்னஸ். பேங்க்கில் ஏதாவது பிரச்சனை கண்டிப்பாக ஆர்பிஐ உள்ளே வந்துட்டு அந்த பேங்க்குக்கு வந்து சப்போர்ட் அப்படின்னு பண்ணுவாங்க. அதனால எப்போவுமே பேங்க் செக்டர் அப்படிங்கிறது ஓரளவான சேஃபஸ்ட்டு செக்டர். நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கலாம். ஸோ இப்போ அந்த நண்பருக்கு புரிஞ்சிருக்கும் சவுத் இந்தியன் பேங்க் வந்து ஹோல்டு பண்ணலாமா என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு. ஸோ இன்னொன்று முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லிப்பாங்கன்னா, எந்த லாங் டேர்முக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னாலும் அதோட சப்போர்ட் லெவலில் எப்போவுமே வாங்கணும். இதோட சப்போர்ட் வாங்குறது ரூ. 16.10. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு வாட்டி நம்ம டிஸ்கஷன் அப்படின்னு பண்ணோம். இதுக்கப்புறம் இந்த பேங்க்குங்கிறது ஒரு 1.5% கொடுத்துருச்சு. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கான ஒரு நல்ல சப்போர்ட் லெவல்னா ரூ. 27. ஸோ ஒரு பேசிக்காக ஒரு நல்ல சப்போர்ட் லெவலில் வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா, ஒரு லாங் டேர்மில் நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு பாயிண்ட்டு. ஸோ அவ்வளோதான் நண்பர்களே இன்னைக்கு நம்ம கையில் இருந்த டேட்டா. ஸோ நம்ம சேனல் பிடிச்சா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் வந்து சஜஷன் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய பேர் லைக் பண்ணால் மட்டும்தான் நம்ம யூடியூப் சேனலில் இருக்க நம்மளோட வீடியோஸ் வந்து யூடியூப் வந்து புஷ் பண்ணும் நிறைய பேருக்கு. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.